ஹலோ உறவுகளே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக என்ன குருமா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, என் வீட்டில் இருந்தது உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும்தான் இருந்தது. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு என்ன ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசித்தப்போ கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஏதாவது ஒரு குருமா பண்ணலான்ட்டு ரெடி பண்ணேன். அப்படி பண்ணுறது தான் இது. இப்போ வந்துட்டு நான் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி என்னுடைய சேஃப்க்கு எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணி வச்சு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம டக்குன்னு குயிக்காக ஏதாவது பண்ணணும் குருமா அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் மெயினாக. இப்போ அதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். இப்போ என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தக்காளி தேவையான அளவு 2, 3 இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கிறலாம். தேவையான அளவு பச்சை மிளகா, நான் வந்து 2 பச்சை மிளகாயே 4 கீறி அதை வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் உருவி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சீக்கிரமாக செய்யணும், டைம் ஆயிடுச்சு, சப்பாத்திக்கு ஒரு குருமா ரெடி பண்ணோம்னா நம்ம இருக்கிறத வச்சு இப்படி தான் ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து 4-5 பூண்டு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். பொட்டுக்கல்லையும் நான் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். இதை எடுத்து ஒரு ஓரமாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இரவு நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும், குயிக்காக ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம் இல்லைங்களா? அதனால் வந்துட்டு இப்போ அதுக்கெல்லாம் பொட்டுக்கல்லையெல்லாம் எடுத்து அரைச்சி ஓரமாக வைக்கிறதுக்காண்டி அதை ரெடி பண்ணிவிட்டு அதை அரைச்சும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணணும். குக்கரு ஒரு பக்கமாக ஹீட் ஏறிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு சீக்கிரமாக செய்யணும், பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குருமா செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது ஹீட் ஏறட்டும். எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போதுமே நான் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் கலந்து தான் யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவு நீங்கள் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் ஹீட் ஏறினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து கடுகு சேர்க்குறணுன்னு, கடுகு வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லையா, அதனால் கடுகு சேர்த்துக்கிட்டேன். இன்னும் ஹீட் ஏறவும் கடுகு சேர்த்துக்கிறலாம், சரிங்களா? இப்போ வந்து ஹீட் ஏறிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் அரைக்கிறதுல சேர்த்துருக்கோம் சோம்பு நிறையா, அதனால் லைட்டாக போடல, ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப வாசமாக இருக்கும், அந்த வாடை அடிக்கும், அதனால் லைட்டாக போட்டுக்கணும். சீரகம், கடுகு, சோம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் இந்த அன்னாச்சி பூ இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கடலைப்பருப்பு போட்டு செய்கிறதுனால குருமாவில், அதனால் நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அது வந்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு, அதை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் வந்துட்டு அது நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ நான் அந்த சொன்னேன் இல்லையா, பிரிஞ்சி, பட்டை, பிரியாணி இலை, அந்த கருப்பாக ஒரு இது இருக்குது, அது நல்லா வாசம் கொடுக்கும், அதனால் அதை போட்டிருக்கேன். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாயில் சொல்ல தெரியல, ஓகேங்களா நண்பர்களே? இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நான் வந்து வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா கிளறி விடணும், கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும். பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பிரிஞ்சி பூ, அந்த பட்டை, அந்த பிரியாணி இலை அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கருப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல நீளமாக, அது எனக்கு என்ன பேருன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் இது வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நான் போட்டிருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டுருக்கேன்.
இது உங்களுக்கு இந்த இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்கு. இது கூட நம்ம வந்துட்டு இப்போ வந்து தக்காளியே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும், வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் தக்காளியை இப்போ வந்து போட்டுட்டேன். இது கூட தக்காளி போட்டுக்கணும். இப்போ வந்து தக்காளியை போட்டுட்டோமா, இதுவும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா நம்மளால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அது நல்லா வணங்குற வரைக்கும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. அது நல்லா வணங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இப்போ வந்து நல்லா மசிய ஆரம்பிச்சிடும். நம்ம உப்பு போட்டாலே மசிய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மசிய ஆரம்பிக்கும். அதுக்காண்டி தான் உப்பும் மஞ்சத்தூளும் போடுறது. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்லா மசிஞ்சு வர்ற நேரத்தில் தான் நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு மசிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா அது மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சுங்களா, அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது, பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அடிப்பிடிக்க விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ அதுவும் நல்லபடியாக இதாயிருச்சு. இது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் போல் தேவையான அளவு மல்லித்தூள். மரப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க நல்லா. இப்போ இதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டோம்னா இப்படி வந்துடும் பாருங்கள். எல்லாம் நல்லா அந்த இதெல்லாம் சாந்து நம்ம அரைச்சி ஊற்றுனது, அந்த பொடிகள் எல்லாமே அந்த கேரட்லேயும் அந்த உருளைக்கிழங்குலேயும் வந்து சேர்ந்துக்குச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா இருக்கா, ஒரு கிரேவி ஆட்டம். இப்போ நீ இதில் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கழுவி அதையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு உப்பு தேவையா என்னன்றதை நீங்கள் இப்போ அளவு பார்த்துக்கிட்டு சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. நான் முதவே கரெக்டான அளவு தான் போட்டிருந்தேன். நான் உப்பு பார்த்தேன், நல்லா இருந்தது, சரியாக இருந்தது. அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம மூடி போட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மூடிக்கலாம். சரிங்களா. பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லா இருக்கா. கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு. எனக்கு தேவை அப்படின்றனால நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து மூடி போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். சரிங்களா.
விசில் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ 2, 3 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னு சொன்னால் இப்படி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கொத்தமல்லியை மேலே போட்டு தூவியாச்சு. இதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு கேரட்டும் போட்ட குருமா. அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சமையல் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நண்பர்களே. உங்களுக்கும் இந்த மாதிரி குருமா செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. தாராளமாக இந்த குருமா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பசங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சப்பாத்திக்கும் இந்த உருளைக்கிழங்கு கேரட்டையும் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுச்சு. நானும் சாப்பிட்டுட்டோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் இந்த பதிவு யூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.